ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்றாவது என்னை மதித்து இதை முழுமையாக கேட்டாங்கமே. நீ இதை கேட்கும் தருவாயிலேயே எந்த விஷயம் உன் மனதை அதிக அளவிற்கு காயப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயம் சரியாகும். உனக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம். இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள், உனக்கு அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள். இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகின்றாயே தவிர சரியான முடிவு எதையுமே எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய். இந்த நிலையில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்கின்றேன் தங்கமே. பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும். நடக்கும் பொழுது விழுந்து விடுவோம் என்று பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமலேயே போய்விடும். குழந்தையாய் இருந்தபோதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய். அந்த பழக்கத்தால் இப்பொழுது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகின்றது. கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினாய். அதனால் இப்பொழுது மான் போல துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருக்கின்றாய். அறியா பருவத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதை போலவே இப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள பொழுதும் தைரியமாக நீ எதிர்கொள்ள வேண்டும். முன்பிருந்த அந்த தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு தங்கமே. எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும். நீ நிச்சயம் இவ்வுலக வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை இன்றோடு இப்பொழுதே தூக்கி எறிந்துவிடு. என்னை நினைத்துக்குள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. என்னை முழுமையாக நம்பு. பயமில்லாமல் உன் முன்னேற்றத்திற்கு வித்தாக அமையும் வார்த்தைகள்தான் உன் கனவுகளை உனக்கு பொக்கிஷமாக கொடுக்க முடியும். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்பொழுதும் காவலாய் காக்கும். நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என் அனுகிரகத்தை விரும்புகின்றாய். நீ எனக்கு மிகவும் நெருங்கிய உறவு. நான் உன்னை எப்பொழுதும் எனக்கு நெருங்கிய உறவாகவே வைத்துக் கொள்வேன். சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். இப்பொழுது உன்னுடைய சோதனைகள் அதிக அளவில் உள்ளது. நீ பல சந்தோஷமான நிகழ்வுகளை காணவிருக்கின்றாய். உன் தன்மானம் ஒரு நாளும் தோற்காது. உன்னை அவமதிப்பவர் முன்பு நீ நன்றாக வாழ்ந்து காட்டுவாய். உன்னை நான் அவ்வாறு வாழ வைப்பேன். நீ இழந்த அனைத்தையுமே கூடிய விரைவில் திரும்ப பெறுவாய். உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். இன்று முதல் உன்னுடைய துன்பங்கள் அத்தனையும் முடிவுற்றது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே இன்பங்கள் மட்டுமே. நீ எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட என் பிள்ளையான நீ கோழையும் இல்லை. எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் ஓடிக்கொண்டே இரு. உன்னுடைய முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்றுதான் அப்பா நானும் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்வை தருவேன். என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நீ நல்லதாகவே நினை. ஓம் சாய்ராம்.